வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:36க்கு குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருந்தார். இப்போ மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வந்து உட்கார்றாரு. இந்த குரு பகவான் வந்து பாருங்கள், நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான பல நற்பண்களை கொடுக்க தான் போகிறாரு. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. அந்த விதத்தில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கால புருஷனுக்கு 4வது ராசி கடகராசி அன்பர்கள், உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த 12ஆம் பாவம் அப்படின்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்ததுனால இந்த குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்கள், ஐயோ இப்போ தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியிலேருந்து இப்போ பாக்கிய சனி வந்து இருக்காரு, இப்போ குரு பகவான் விரயத்துக்கு போகிறாரு அப்படின்னா என்னங்க எல்லாம் தேவையில்லாத செலவு வருமா அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. விரய குரு அப்படின்றது செலவு, ஆனால் விரயம், அந்த விரயம் சுப செலவு, சுப விரயம் அப்படிம்பாங்க. செலவு சுப செலவு அப்படின்னா என்னென்னா, நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவீங்க. பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னா பொம்பளை பிள்ளைக்கு நகை வாங்குவீங்க. திருமண வரன் கூடி வரும். ஒரு கல்யாணம், விசேஷம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமுச்சு படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நாங்களே வெளிநாட்டுக்கு வீசா தேடிட்டு இருக்கோங்க, வீசா தேடி செலவு பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆக இவ்வளோ நல்ல விஷயம் விரயகுரு கொடுப்பாரு, கவலைப்பட வேண்டாம். விரய குருவாக இருந்தால் அவரோட பார்வை இருக்குது பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடகராசி அன்பர்கள் இவ்வளோ நாளாக வந்து பாருங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க. பெருசாக யாரோட சப்போர்ட்டும் இல்லை. இப்போ தாயாரோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உடலளவானா இருக்கணும், இல்லைனா பண ரீதியான இருக்கட்டும், இல்லைனா ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், இழந்த சுகங்களை மீட்டெடுப்பீர்கள் அப்படின்னும் சொல்லலாம். இது குரு பகவான் 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. விரய குருவாக இருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறார். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அஷ்டம சனியில் வந்து பாருங்கள், நிறைய கடகராசி அன்பர்கள் நிறைய நோய்வாய்ப்பட்டீங்க. நிறைய பேர் கடன் வாங்கினீங்க. கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக எதிரிகள் முளைச்சாங்க அப்படின்லாம். இதில் தான் வெளியே வரக்கூடிய காலகட்டம் இப்போ குருனோட பார்வையினால் வரும். ஒரு சில கொஞ்சம் கடகராசி அன்பர்கள், அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் எஸ்கேப் ஆனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அஷ்டமத்து சனியும் போது ராகு தசை, கேது தசை, கேது ராகு ஜாதக ரீதியாக நல்லா இருந்தவங்களாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தசை இருந்துச்சு, அதனால் இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ குருனோட பார்வை அந்த எல்லா பிரச்சனையும் போக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விரய குருவாக இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறார். 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன, துஷ்தானம். துஷ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய கடகராசி அன்பர்கள் அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, சொசைட்டியில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு தனம், நம்மளை மற்றவங்க கேவலமாக நடத்துந்து, ஒரு அவசொல் பேசுறது, இப்படி நிறைய விஷயத்துக்கு குரு பகவான் பதில் சொல்லுவார். அவங்கெல்லாம் பாவம்ப்பா, அவங்களாம் ஒன்றும் தப்பு பண்ணல, தேவையில்லாமல் 4 பேர் அவங்க மேலே பழி போட்டுட்டாங்க அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கீங்க. அஷ்டம சனி காலகட்டம் 2.5 வருஷம் நிறைய குழப்பங்களோ பிரச்சனைகளோ வரதான் போகுது. ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி. குரு பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் பாவத்தில் வரார். இந்த 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன வராரு அப்படின்னா, லாப குருவாக வரார். அப்போ லாப குருவாக வர்றதுனால சனி பகவான் அஷ்டமத்து சனியில் என்ன விஷயம் செய்வான் அப்படின்னா, காசு கெடுப்போம். காசை வந்து அப்படியே வந்து ஜீரோ ஆக்குவோம். நம்ம கையில் வருமானம் வாய்ப்பை ஃபஸ்ட்டு வந்து கை வைப்பான். ஆக அது கை வைக்க முடியாத மாதிரி குரு பகவான் லாப குருவாக இருந்து நம்மளுக்கு நம்ம செய்கிற தொழிலில் வருமானம் கட் ஆகாது, லாபம் கட் ஆகாது, நம்ம செய்கிற தொழிலில் நல்லா டெவலப் ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1 வருஷம் சாலிடாக குரு பகவான் நம்மளை காப்பாற்ற போகிறார், கவலைப்பட வேண்டாம். சரி, லாப குருவாக வந்து அவரோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குறார். 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம்.
அப்போ நம்ம தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கும் மேலே நம்ம வந்து அஷ்டமத்து சனியில் இருந்தாலும் நம்மளோட மனோ வலிமை அப்படின்றது எல்லளவும் குறையாது. நம்மளோட தைரியம் அப்படின்றது எல்லளவும் குறையாது. அட விடு, அஷ்டம சனி தானே, பார்த்துக்கலாம் விடு, அவர் என்ன பண்ணுறாரோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், லாப குரு வந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஆக்சுவலி சனி பகவானும் அஷ்டம சனியாக இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம பிள்ளைங்க ரீதியாக நிறைய குழப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் பிள்ளைங்க ரீதியாக அவர் என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் அந்த குழப்பத்துக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்ம வந்து அதுக்கு தீர்வு அப்படின்றது கொண்டு வந்துடும். ஆக அவர் பிரச்சனையை ஏற்படுத்துவார், இவர் பிரச்சனையை முடிச்சு வைப்பார், ஏற்படுத்துவார், முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது ஒரு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் லாப குரு வந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறார். 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அஷ்டம சனி என்ன பண்ணுவார், குடும்பத்தில் நிறைய விளையாடுவார், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவார், குடும்பத்தில் கும்மி அடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு பகவான் வந்து பாருங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த வந்து ஒரு பாண்ட் அதை வந்து அப்படியே ஸ்ட்ரென்த்தாகவே வைப்பார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பாண்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின் போது ஃபேமிலியில் நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் 2 பேரும் ஒரு சேர்ந்து முடிவு பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷனை குரு பகவான் ஏற்படுத்துவார். ஆக சிம்மம் குரு பகவான் லாப குருவாக இருந்து நிறைய நல்லது உங்களுக்கு ஒரு வருஷம் செய்ய போறாரு அப்படின்றது சந்தேகமே இல்லை, கவலைப்படவே வேண்டாம். ஒரு வருஷம் தைரியமா இருக்கலாம், டோன்ட் வரி. கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவத்துல வரக்கூடிய குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்றதுனால நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலில் கண்டிப்பா ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வேலைக்கு போகிறோம்ப்பா, வேலைக்கு போக பிடிக்கவே இல்லை, வேறு வழி இல்லை, சம்பாதிக்கணும், டியூ கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அதனால் போகிறேன், குடும்ப பொறுப்பு என் தலை மேலே அதனால் போகிறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டுன்னு போகிறது ஒன்று இருக்குது. வேலைக்கு போகணும், சட்டுன்னு போகணும், வேலைக்கு போய் அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சந்தோஷமாக போகிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆக குரு பகவான் தொழில் குருவாக வந்து உட்கார்றதுனால முதல்ல நீங்கள் சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க. நம்ம மனசு லயிச்சு, மனசு ஒன்றி, மனசுக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம ஒரு வேலையை செய்வோம். ஆக அந்த வேலை நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சி செய்வோம் அப்படின் போது அந்த வேலை முன்னேற்றத்தை நோக்கி தான் இல்லைங்களா? குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டதெல்லாம் தொடங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுவும் நடக்கும். நம்மளுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம், தொழிலில் மேன்மை, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து பாருங்கள், இந்த தொழில் குருவாக இருந்து என்னென்ன பாவத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி, ஒரு விதமான நிம்மதி, ஒரு விதமான சந்தோஷம், குதூகலம், ஃபேமிலி நல்ல நிறைஞ்சிருக்குப்பா, ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ஐம் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபேமிலி லைஃப் அமையும். கவலைப்பட வேண்டாம். ஃபேமிலியில் ஹாப்பினஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தொழில் குருவாக இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அதாவது சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மானோட ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேலே நம்ம நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு, நம்மளுக்கு சில பேருக்கு வந்து பாருங்கள் நிறைய வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் ராத்திரி பகலாக தூக்கம் கிட்ட வேலை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், நல்ல கம்ஃபர்ட்டாக இருப்போம், நல்ல வேலையும் செய்வோம், திருப்தியாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். இது 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் தொழில் குருவாக 10ஆம் பாவத்தை வந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சாலிடாக நிறைய தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பல கோடி கடன் வாங்கியிருக்கங்க, சில கோடிகளாவது நம்ம வந்து கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பல லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, சில லட்சமாவது நம்ம வந்து கடன் கொடுத்து அடைப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இது வந்து பாருங்கள் ருணபாவத்தை பார்க்கறதுனால இப்படி நடக்குது. அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கும், பல நோய் இருக்குது, அதே மாதிரி இன்க்யூரபிள் டிஸார்டர் இருக்குது, வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கா, அந்த வலியிலையும் வேதனையிலையும் வந்து எனக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இது இன்க்யூரபிள் டிஸார்டர் தான், இந்த நோய் நல்லாவாது, ஆனால் அதில் இருக்க வலியும் வேதனையும் எனக்கு குறைஞ்சிருக்கு, இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட், அப்படின்ற மாதிரி நம்ம உடம்பும் வந்து சொல்லும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எதிரிகள் பெருசாக கண்ணிக்கு எதிரிகள் இருக்காது, ஏன்னா அவங்க ரொம்ப வெரி குட் அப்சர்வர்ஸ், பெருசாக பேச மாட்டாங்க. அதையும் மீறி அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சில பல எதிரிகள் அங்கங்கே முளைச்சி இருந்தாலும் அந்த எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, இப்போ கடகத்துக்கு விரைய குருவாக இருந்து எக்ஸ்ட்ராடினரியாக நிறைய நல்லது செய்ய போகிறாரு. சனி பாக்கிய சனியாக இருக்காரு.
ஓகேங்களா? ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் லாப குருவா வராரு. ஸோ அவரு இந்த 1 வருஷம் சிம்மத்துக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. குரு சிம்மத்துக்கு சூப்பரா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கன்னிக்கு தொழில் குருவா இருக்காரு. அப்ப 10ஆம் பாவத்துல இருக்க குரு தொழில்ல பலவிதமான மேன்மைகள், முன்னேற்றம், எஸ்டாப்ளிஷ்மென்ட் இப்படிலாம் செய்ய போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிகளுக்குமே குரு பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.